ஒரு கூனிய உலகிலேயே மிக அழகான சுந்தரியாக மாற்றியவன் யார்? அந்த ஒரே நொடி மேஜிக்ல என்ன நடந்தது? கம்சனுக்கே சந்தனம் கொடுத்தவ கண்ணனுக்காக எப்படி உருகி போனா? இந்த குப்ஜாவின் ஆத்ம பக்தியின் ரகசியத்தை இப்ப பார்க்கலாம். மதுராவில் ஒரு கூனி இருந்தா. அவ பேரு திரிபக்ரா. அவளுக்கு கழுத்து, முதுகு, இடுப்பு 3 இடம் வளைஞ்சி நடக்கவே முடியல. மக்கள் அவளை வெறுமனே கூனின்னு கேலி பண்ணிடுவாங்க. கம்சன் அவளை வேற எதுக்கும் உதவாதவள்னு சொல்லி, நீ எனக்கு தினமும் சந்தனம் அரைச்சி அனுப்புன்னு உத்தரவு போட்டான். அவளும் தினமும் அரைச்சி அனுப்புவாள். அப்பதான் அந்த பேரழகு மதுராவுக்கு வந்தது. ஆம், மயில் பீலி, பீதாம்பரம், வேறு யாரு? நமது கண்ணன் தான். ஒரே பார்வையில கூனியின் மனசு உருகி பறந்துடுச்சு. தள்ளாடி ஓடி வந்த கூனி கண்ணன் காலில் விழுந்து, கண்ணா, இதுவரை கம்சனுக்காக அரைச்ச சந்தனம் இப்ப உனக்குத்தானு அழுதா. அந்த அன்பை கண்ட கண்ணன் சிரித்தான். இடது காலை அவள் மேல் வைத்து லேசாக அழுத்தினான். தாடைய பிடிச்சு மேலே தூக்கினான். ஒரே நொடி ஆச்சரியம். அவளது 3 கூணும் மாயம். அந்த கூனி குப்ஜா என்ற உலக சுந்தரியாக மாறினாள். அவள் பேரானந்தம் அடைந்தாள். கண்ணனின் கையை பிடித்து கொண்டாள். கண்ணா, என் வீட்டிற்கு வா, ஆரத்தி எடுக்கின்றேன் என்று கெஞ்சினாள். கண்ணன் சிரித்தான். முதல்ல கம்சனை முடித்து விட்டு வருகிறேன், நீ காத்திரு என்று அவளுக்கு வாக்கு கொடுத்தான். கம்சனும் மாண்டான். கண்ணன் சொன்னது போல திரும்பி வந்தான். குப்ஜா வீட்டை முழுக்க மலர்கள், தீபம்னு அலங்கரிச்சு அவன் வரும் நேரத்திற்காக காத்திருந்தான். கண்ணன் அவர் தூய பக்தியை ஏற்றுக்கொண்டான். குப்ஜா என்ற பெயருடன் கண்ணனோட அந்தரங்க பக்தியாயிட்டான். இதிலிருந்து நாம் கற்கும் பாடங்கள்: உடல் அழகு இல்லை, இதய அழகே கடவுளை ஈர்க்கும். ஸ்ரீ கிருஷ்ணா. கமெண்ட்ல ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு டைப் பண்ணுங்க.